விண்வெளியில் உள்ள ஒரு கோள் ஒன்று அபரிவித வளர்ச்சி காரணமாக விஞ்ஞானிகளை பிரமிப்படைய செய்துள்ளது. இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா மற்றும் உலகின் மற்ற விண்வெளி ஆய்வாளர்கள் வளிமண்டலத்தில் உள்ளவற்றை தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர். அந்த வகையில் 2008ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இளம் கோளுக்கு சா 11077626 என்று பெயர் சூட்டப்பட்டது. 1 முதல் 2 மில்லியன் ஆண்டுகள் வயதுடைய இந்த கிரகம் வியாழனை விட 5 முதல் 10 மடங்கு பெரியது என்றும் சுமார் 620 ஒளி ஆண்டுகள் தொலைவில் சாமாலியன் விண்மீன் தொகுப்பில் அமைந்துள்ளது என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சாதாரணமாக ஒரு கோள் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும். உதாரணத்துக்கு நம் பூமியானது சூரியன் என்ற நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. ஆனால் இந்த புதிய கோளானது எந்த ஒரு நட்சத்திரத்தையும் சுற்றாமல் தனியாக உள்ளது. மேலும் இது வளிமண்டலத்தில் தூசு மற்றும் பிற பொருட்களின் மோதல் மூலமாகவோ அல்லது இணைவதன் மூலமாகவோ இது உருவாகவில்லை. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த இளம் கிரகம் அகோர பசியுடன் கண்ட மேனைக்கு கிடைத்ததையெல்லாம் விழுங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு அகோர பசியுடன் ஒரு கோள் இருப்பது விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. இக்கோள் ஒவ்வொரு வினாடியும் தன் சுற்றுவட்ட பாதையில் உள்ள 600 கோடி டன் தூசி மற்றும் வாயு பொருட்களை தன்னுடன் ஈர்த்து விழுங்கி வருகிறது. இந்த அளவு மற்றும் வேகம் இதுவரை பார்த்திராத ஒன்று என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பொதுவாக நட்சத்திரங்களை சுற்றும் கோள்கள் மட்டுமே இவ்வாறு பொருட்களை சேர்த்து வளர்ச்சியடையும் என்று கருதப்பட்டது. ஆனால் விண்வெளியில் தனியாக உள்ள ஒரு கோள் இவ்வளவு வேகமாக வளர்வதை பார்ப்பது என்பது பொதுவான புரிதலை மாற்றியமைப்பதாக உள்ளது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். சா 11077626 கோளின் தீவிர வளர்ச்சி நட்சத்திரங்கள் உருவாகும் போது நடப்பது போலவே அதன் காந்தப்புலத்தால் தூண்டப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது பற்றி கூடுதல் தகவல்களை பெற விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.